பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய பாதை இரவிலும் கூட பிரகாசமாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லி ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பாதை வெளிச்சமா இருக்குமா? இரவுல கூட, அதாவது நடுப்பகல்ல கூட உங்களுடைய பாதை வெளிச்சமா இருக்குமா? ஏன்னா இனிமேல் நீங்கள் நடந்து போகிற பாதையில் காரிருளை நீங்கள் காண மாட்டீர்கள். நிறைய விஷயங்களை செயல்படுவதற்காக போறீங்க. குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சபையின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதுக்காக, அதை செயல்படுத்துறதுக்காக நடந்து போறீங்க. ஆனா போற வழியில நிறைய இருளான பாதை. இதில் போய் இந்த காரியத்தை செஞ்சிடலாமா, இந்த சூழ்நிலையில் போய் இந்த காரியத்தை முடிச்சிடலாமான்னு போராடுறீங்க. ஆனால் அத்தனையும் இருளாய் உங்களுக்கு இதுவரைக்கும் காணப்படலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் உங்கள் பாதை, இப்பொழுது இதை கேட்டது முதல் ஆண்டவர் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையும் மாத்துறார். என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நீ போ, அந்த பாதை வெளிச்சமாக இருக்கும். உன் மகளுடைய பாதை இருள மாறிடுன்னு கவலைப்படுறீங்களா சகோதரா? ஆவியானவர் சொல்லுகிறார், அது வெளிச்சமாய் மாறும். உன் குடும்பம் இருள மாறிட்டுன்னு அழுதிட்டு இருக்கியா சகோதரியே? இதோ இன்றையிலிருந்து அதை வெளிச்சமாய், நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சமாய், இனிமே துக்கத்தை நீ பார்க்க மாட்டேன், அழுகையை பார்க்க மாட்டேன். இதுவரைக்கும் அழுது உங்க கண்ணீர் வடித்தது போதும். கர்த்தர் வெளிச்சமாய் உங்கள் பாதையை மாற்றி சரியாய் அந்த பரலோகத்தின் மகிமைக்குள்ள உங்களை பிரவேசிக்க பண்ணுவேன்னு சொல்லி ஆவியானவர் தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.